அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அவருடைய 19ஆம் வசனம் முதற்கொண்டு 25ஆம் வசனம் வரை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அதுவரைக்கும் யாருமே அந்த இடத்த போய் டிஸ்டர்ப் பண்ணல, யாருமே கண்டுக்காத இடத்துல ஈசாக்க இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால கேராரூர்லேருந்து கேராரூர் பள்ளத்தாக்குல வந்து இருக்காரு. அங்கதான் வெட்டுறாங்க, அங்க சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, கேராரூர் மேப்பர் வந்து இந்த நீரூற்றும் இந்த தண்ணி யாருடையது அப்படின்னா எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்குடைய மேப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவங்க அப்படி வாக்குவாதம் பண்ணினதுனால அந்த இடத்துக்கு, அந்த துறவுக்கு வந்து ஏசேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு பெயரிடுறாரு. அடுத்து இன்னொரு துறவை வெட்டுறாங்க. உடனே அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணாங்க. வாக்குவாதம் பண்ணதுனால அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். அதாவது வாக்குவாதம் பண்ணப்பட்ட இரண்டு துறவுக்கும், முதல் துறவுக்கு ஏசேக்கு, இரண்டாவது துறவுக்கு சித்னா அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு பெயரிட்டார். அதுக்கடுத்து பாருங்க, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள். அங்க வந்து அதை குறித்து வாக்குவாதம் பண்ணாத உடனே இவர் சொல்றாரு பாருங்க, நாம் தேசத்தில் பல்லுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அதாவது இனிமே யாரும் நம்மளை தொந்தரவு பண்ணாங்க, நமக்கு கடவுள் துணையா இருக்காரு, இனி நம்ம பலுகி பெருகும்படியாய் கடவுள் கிருபை செய்வார், யாருமே அதற்கு தடையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ரெகோபோத் அப்படின்னு சொல்லிட்டு பேரிடுறாரு. அங்க இருந்து பெயர் சபாவுக்கு போறாங்க. போயர் சபாவுக்கு போன பிறகு கர்த்தர் அங்க ராத்திரியில தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாத, நான் உன் கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இப்படி சொன்ன உடனே ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றாரு. அதுக்கடுத்து அங்கேயே ஒரு கூடாரம் போட்டு அவ்விடத்திலே அங்கேயும் ஒரு துறவை அவருடைய வேலைக்காரர்கள் வெட்டுறாங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து நம்ம வளர்றோம், ஒரு சாதாரணமா ஒரு இடத்துல போய் யாருன்னே தெரியாத இடத்துல நம்ம வந்து ஒரு இடத்துல போய் நம்ம வளர தொடங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து முட்டுக்கட்டை போட தொடங்குறாங்க. சரி, நம்ம பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போலான்னு பார்த்தா, நம்ம ஒதுங்கி போக 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 என்ன பண்றாங்க அப்படின்னா, போற இடத்துல எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்களால வாக்குவாதம் பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம வளர்ந்துட்டே தான் இருப்போம். கடவுளோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வளர்ந்துட்டே தான் இருப்போம். யார் முட்டுக்கட்டை போட்டாலும் நம்ம வந்து வளர்ந்துட்டு தான் இருப்போம். அப்ப கடவுள் என்ன சொல்றாரு, உன்னுடைய தகப்பன் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்து